இல்ல இது ரொம்ப 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 கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. இதனாலதான் நம்ம சொல்றோம் பிரிவினையை பேசக்கூடாது என்று. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சாதி மதம் எல்லாம் சார்ந்தவர்களாக அல்ல, இதே இது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஏதாவது மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு இவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிப்பார்கள். ஆனால் இவர்கள் வேலையே அதுதான். திமுகனா வடக்கு தெற்கு, இந்த மாநிலம் அந்த மாநிலம், அந்த மொழி இந்த மொழி, இந்த நாடு அந்த நாடு என்று இவர்கள் பிரிவினையைத்தான் ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அதற்காகவாவது தமிழ்நாட்டில் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். இல்ல இது ரொம்ப 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 கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. இதனாலதான் நம்ம சொல்றோம் பிரிவினையை பேசக்கூடாது என்று. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சாதி மதம் எல்லாம் சார்ந்தவர்களாக அல்ல, இதே இது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஏதாவது மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு இவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிப்பார்கள். ஆனால் இவர்கள் வேலையே அதுதான். திமுகனா வடக்கு தெற்கு, இந்த மாநிலம் அந்த மாநிலம், அந்த மொழி இந்த மொழி, இந்த நாடு அந்த நாடு என்று இவர்கள் பிரிவினையைத்தான் ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அதற்காகவாவது தமிழ்நாட்டில் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். இல்ல இது ரொம்ப 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 கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. இதனாலதான் நம்ம சொல்றோம் பிரிவினையை பேசக்கூடாது என்று. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சாதி மதம் எல்லாம் சார்ந்தவர்களாக அல்ல, இதே இது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஏதாவது மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு இவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிப்பார்கள். ஆனால் இவர்கள் வேலையே அதுதான். திமுகனா வடக்கு தெற்கு, இந்த மாநிலம் அந்த மாநிலம், அந்த மொழி இந்த மொழி, இந்த நாடு அந்த நாடு என்று இவர்கள் பிரிவினையைத்தான் ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அதற்காகவாவது தமிழ்நாட்டில் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும்.